பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்னும் ஒரு நல்ல நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51 அதிகாரம் தன்னுடைய 16 வசனம் இப்படி சொல்லுகிறது. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆண்டவர் இத்தனை அழகான வாக்கு தத்தம் கொடுக்கிறார் பார்த்தீங்களா? என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆண்டவருடைய கரம், அந்த பலத்த கரம், ஓங்கிய புயத்தோடு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தவர். மோசே தன்னுடைய மகிமினாலே நிரப்பினவர், தன்னுடைய மகிமின் கரத்தினாலே மூடினவர். அவர் சொல்றாரு, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். போராட்டங்கள் நிறைந்த உலகம், ஆபத்துகள் நிறைந்த உலகம், பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை. இந்த அருமையான போராட்டத்தில், இந்த வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்யறாரா? அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மூடுகிறார். அவருடைய கரம் நம்மை மூடுகிறது. அவருடைய கரத்தின் நிழல் நம்மை மூடுகிறது. அவருடைய கரத்தின் நிழலினால் மூடி ஆபத்துகளுக்கும் பொல்லாப்புக்கும் போராட்டங்களுக்கும் பலவீனங்களுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். இந்த நாள் முழுவதும், இந்த நாள் மட்டுமல்ல, இனி வருகிற ஒவ்வொரு நாளும் அவனுடைய பலத்த கரத்தினால் நம்மை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வார். நாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும்போது அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஜெபம் பண்றோம்ப்பா. ஏசப்பா, காலை வேளையிலே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பலத்த கரத்தினால் எங்களை மூடுவேன் என்று சொன்னீரே. கரத்தின் நிழலினால் எங்களை நீர் மறைத்து கொள்ளும்படி நாங்கள் ஒவ்வொருவரும், எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும், எங்க விசுவாச மக்கள், ஆண்டவரே, எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கரத்தினாலே மூடப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மூடிக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.